ஐயோ 100 அடி செம்மையால் வாங்கி விட்டாங்க. யாருக்கு உனக்கு ஏன் எப்பா பொண்ணாட போக குட்டி கட்டிடுவேன் ஏதோ 10 ஆட்டை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 10 ஆட்டை விட்டேன். 10 செம்பியாட்டம் வந்தா ஒன்றும் பங்க கிளம்பிட்டேன். பரவாயில்ல நல்ல பிள்ளை. என்ன மத்தியான்னு பொண்ணு உலகம் எல்லாம் வந்து புரோக்கர் இருக்காங்க பொண்ணு பாக்க. ஏன் நீ பொண்ணு தேடி போன? பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பண்ருட்டி வரப்பா பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு எதுக்கு போறோம்? இது கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிட்டேன். அவங்க எல்லாம் சீரி பஸ் விட்டாங்க. வந்துட்டு போறதுக்கு நடந்து கூட யார போய் ஏறினாங்க? என் பொண்டாட்டி யாரு ஏறினாங்க? டவுன்ல ஏறுறா பஸ்ல ஏறினாங்களா? என் பொண்டாட்டி ஏறினா என் பொண்டாட்டி ஏறினாங்கன்னா நான் ஏதா கண்டேன். இப்படி வா நீயும் போட்டதானே சரி ஏதோ ஒண்ணு எந்த பொண்ணும் பிடிக்கல. மறுபடி சாமிநாதன் கும்பல் கடலூர் குள்ளஞ்சாவுல பார்த்து கூத்து அடுத்த 7 ராத்திரி. ஆமா அப்படின்னு குள்ளஞ்சாவுல கூத்து பார்க்க போனேன். கூத்து பார்க்க போனேன். எந்த பொண்ணும் பிடிக்கல. ஏன்னா உலகம் எல்லாம் பொண்ணுக்கு அலைஞ்சு முடியாம கூத்துல 6 ரூபாய் பொம்பளை 6 வாடுவா. ஆனா விடுற வழி நம்ம கூத்து பாக்குற இடத்துல எவ்வளவு பொண்ணு வரும். அதுல ஒரு பொண்ணை பார்த்து நம்ம தாலி கட்டலாம் அங்க போன கூத்து பார்க்க உக்காந்து கூத்து பார்த்தேன். நல்லா செக்க செவ்வர்னு கனகா மாதிரி இவன் கூத்துல ஆடும் போறான். ஆம்பளை எனக்கு தெரியாது. ஆம்பளை தெரியாது. இந்த பொண்ணை எப்படி இருந்தாலும் கட்டின்னு தான் போகணும் அப்படின்னு உட்காந்துட்டேன். வாத்தியார கூப்பிட்டேன். வாத்தியார வச்சு பொண்ணு என்ன வேலைங்க அரங்க மரம் துறைய இவன் யார கண்ணு தெரியாது கம்பெனி ஆம்பளை பொம்பளை கேக்குறானே. நம்ம ஒரு ராத்திரி தானே 30,000 35,000 வாங்கி ஆடுறோம். ஒரு வேஷக்காரனானே 10,000 வந்து வாத்தியார் பொண்ணு எல்லாம் சூப்பரா இருக்கிறா. 10,500 கொடுத்தா மறுபட்டு போய் சரகாச்சு போடான்னு. இவன் ஆம்பளை எனக்கு தெரியாது. என்ன பண்ணா 3 மணி நேரம் பொண்ணை பிடிச்சி கையில கொடுத்தான். விடுறதுக்குள்ள கண்ணூர்ல துர்கா பஸ் பிடிச்சி ஆரத்தூர் அரசூர் வழியா திருவண்ணூர் கம்மங்கலம் கூறான் ரோட்டில் இறங்குறான். இவன் வரும்போது நடிச்சுன்னு வந்திருக்கிறான். எப்படியா இருந்தாலும் 10,500 கொடுத்துவேன். யாச்சுக்கு நம்மள சும்மா விட மாட்டான். ஆம்பளை கட்டி வச்சு அடிப்பான். இறங்கினா மாமா மாமா ஒண்ணுக்கு வருதுன்னு சொன்னா அவ அட புது பொண்ணாச்சே நீ போய் முந்தின மாட்டேன் இருந்துட்டு வாடி. நான் தனியா இருக்கிறேன். நான் ஆளை மாத்திட்டே உக்காந்துட்டேன். இவன் போன சப்பாத்தி சாடு வெறும் சப்பாத்தி முள்ளு. சப்பாத்தியில பழம் பார்த்துருக்கியா? பாத்துருக்கேன். அத புட்டு பார்த்தா என்ன கலரா இருக்கும்? எங்க ஊர் பக்கம் தான் சப்பாத்தி பழம் அழகா இருக்கும். அத புட்டு பார்த்தா சிகப்பா இருக்கும். அந்த சப்பாத்தி பார்த்து புட்டு சேலை பக்கம் சூத்துல தரங்க இருக்கிறான். இது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நம்ம தான் பொண்ணாச்சா? அப்பா அம்மா பொண்ணை காட்டுமா பாடி பாடி எங்க சீக்கிரம் நேரம் அது வீட்டுக்கு போவோம். மாமா மாமா வீட்டுக்கு தூரம்னு சொன்னா ஏன் அவ்வளவு தூரம் வந்தது? நம்ம வீடு தூரம் கிடையாது. முத வீடு தான் நீ தூரம். அவ வீடு தூரம் இந்த தோட்டத்தை சொல்றாங்க. நம்ம வீடு முத வீடு தாண்டி எனக்கும் புரியல அவளுக்கும் புரியல. அப்புறமா இப்படி திருப்பி காட்டலாம். 10,500 கொடுத்து ஆத்த தாண்டல வீட்டு பேர் ஆயிட்டால. சரி விடு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆகுது. நம்ம தோட்டத்தில் எப்போதும் பறிச்சு கடைக்கு சாப்பிடலாம். ஆமா அப்பா மட்டும் பொண்ணை காட்டுமே. இது மாதிரி வீட்டான பொண்ணு வாய் பண்ணிட்டு வச்சா எங்க அப்பா எங்க அம்மா எங்க அக்கா என் தங்கச்சி எல்லாம் கூட்டமா பொண்ணு பாருமா கட்டி வந்துட்டா. எங்க பொண்ணு பாத்தீங்க? பொண்ணு கிடைக்கல. நான் போய் கேட்டு வந்த பொண்ணு பாலூர் பக்கம் அணைக்கட்டு அணைக்கட்டு அந்த எங்க அம்மா கேக்குறா அப்பா என்ன வேலை பேர் இருக்குதா? அம்மா பண்றதுல விஜயாச்சாட்டி பின்னாடி சப்பர கடை வச்சிருக்கிறான். சப்பர கடை தெரியாது. என்னது சூப்பு என்ன பண்ணுவா? அப்படி காட்டுவா? ஆமா சப்பலா பரவாயில்ல அறிவாளி ராணி. சரி அம்மா எல்லாம் கடை வச்சுட்டா வியாபாரம் ஓடுது.
வீட்டுல பிழை பொம்பளை நடு வீட்டுல படுக்கா கல்கூர் பொறுத்த படுக்க கூடாதான் வீட்டுக்குள்ள போக கூடாது பொண்டாட்டி சின்ன படுக்க வச்சுட்டு 100 ஆடுல 10 ஆடு வித்துட்டா 90 ஆடு இருக்கு காவலுக்கு போகணுமே ஆமா காவலுக்கு கிளம்பிட்டான் என் ஊரு குடிகார பையன் ஊரு ஆமா குடிக்கிறோம் பூரா ஆத்து தெரு வழியா தான் வருவாங்க ஏன்னா ரோட்டு பக்கத்துல வீடு தனி வீடாச்சே நம்ம பொண்டாட்டிய தனியா படுக்க வச்சிருக்கிறோமே ஆமா இது ஏதாவது நடந்து போய் அதையா ஏறி அவனாவது குழப்பிட்டா ஏறி ஏதாவது குழப்பிட்டா இந்த ஏழு கண்ட குழப்பம் திட்டாரும் ஓடியாரும் 3ஆவது ஊர் தாண்டான் என் மூளை பத்தி உனக்கு தெரியும் ஆமா அறிவாளியாச்சா நம்ம கிட்ட ஜனமா கிடையாது நம்மளா இருக்கா மணியை திண்ணல படுத்திருக்காங்க என் தங்கைக்கு 3 மாசம் ஆச்சு வயசுக்கு வந்து அறியாத பொண்ணு பாபா சுமதி பாப்பா சுமதி சுமதி என்ன நான் ஆட்டுப்பட்டி காவலுக்கு போகணுமா அண்ணி தனியா படுத்திருக்கிறா ஐயோ அண்ணி குடும்பா படுத்துக்க இவன் அம்மல் எனக்கு தெரியாது என் பாப்பாவுக்கும் தெரியாது யாரோ சொல்றா இவனால முடிஞ்ச அளவு ராத்திரிலாம் போட்டு வச்சு தொட்டு படுத்திருக்கிறான் ராத்திரி அண்ணி கூட படுத்தேன்னா எங்க மெச்சு தொழிச்சு உடம்பெல்லாம் வலிக்குது ஏன் வேற சோப்பு கிடைக்கல அது உண்மை சொல்லியிருந்தா கட்டி வச்சு அடிச்சு வந்துருக்கலாம் எதோ சின்ன சின்ன காய்ச்சா கருப்பா மெரிச்சு இருக்கும் நீ நாலு இந்த அண்ணி கூட படுக்காதம்மா கதவு தாப்பால் பண்ணு உள்ள படுத்துக்க 2ஆம் ராத்திரி ஆட்டுப்பட்டி காவலுக்கு போகணுமே ஆமா எங்க அக்காவை விழுப்புரம் புண்டேம்பாக்கத்துல எந்த பாக்கமே 10 நாள் கூட வாடாது வீட்டோட வந்து கிடக்கு 10 வருஷமா உங்க அக்கா எக்கா மீனாட்சி மீனாட்சி தெரிவித்து பார்த்தோம் என்னடா தம்பி நம்ம தங்கைக்கு பொண்ணா கூட படுத்திருந்த ராத்திரி அனிமா போயிட்டு அது மேற்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு போய் நீ படு பரவாயில்லடா அறிவாளிடா அடுத்த வீட்டு பொண்ணெல்லாம் படுக்க வைப்பானே எவ்வளோ பையன் நினைச்சிருக்கிறான் எல்லாம் கூத்தானா வாத்தியாரி வீட்டுக்கு வர மாட்டானே 10,500 ரூபாய் கொடுத்தான் நல்லா சாப்பாட்டையும் போட்டான் ஒரு ராத்திரிக்கு ஒன்று கொண்டு விடுறானே அப்படின்னு அவன் சந்தோஷமா இருக்கிறான் எங்க அக்கா விட்டுட்டு நேரம் போயிட்டான் அதனால எங்க அக்காவே மெரிச்சு சொல்லிருக்கிறான் தம்பி நம்ம தங்கைக்கு சொல்ற தம்பி இல்லடா என்ன தானே ஆச்சு மெச்சு தோப்பிச்சு அதாவது நான் வரக்கூடாது அந்த சரி அதுதான் அறியாத பிள்ளை சுமதி சொல்லல ஒக்கா நல்லா 10 வருஷம் கட்டி கொடுத்த பாலாதான் வந்து கிடக்குறான் ஆமா அவளாவது சொல்லிடலாம் இல்ல எத்தனை வருஷம் கிடக்குறான் 10 வருஷமா அதுக்கு அந்த பசிக்கு 4 ரூபா புடிங்க பொண்ணு உண்மை அது புடிங்க போடுங்க நம்ம குடும்பத்தை மெச்சு தோப்பிக்குதே ஐயோ நான் ஏந்துடுறான் மூணாவது ராத்திரி காவலுக்கு போகணும் ஆட்டுப்பட்டிக்கு ஆமா ஆடு போயிடும் எங்க அம்மா பல்லுல எங்க அம்மா பல்லுல கேள்வி ஏம்மா உன்னை தாடு வந்து வீடு போட்டு சொல்லுது ராத்திரி போகும் மதிப்பா கூட படுத்துச்சா அந்த தேவடா பையன் பல்லுல கைது பார்க்காத எங்க அம்மாவே மெச்சு சொல்லிக்கிறோம் சூழ்நிலை சாமி எதுக்கு அழுகுற பல்லு இருந்தா பிடிச்சி பேசலாம் ஆமா பல்லு இல்ல என்ன அம்மான்னு கேட்டேன் மறுவாய் சண்டை போட்டல எப்போ என்ன அது போச்சுது குடும்பத்தை சொல்லிக்கிட்டேன் 4ஆவது ஆடு போனா மயிலா போச்சு நாம இன்னைக்கு இருந்து பாக்கணும் அவன் அரிமானா இதை கட்டி பாத்ரூம்ல சாலியா வச்சு பார்த்துட்டு எங்க கட்டி ராத்திரி என்ன ஒரு ஆடணும் ராத்திரி தான் மழை இங்க ஆடி வச்சா நேற்று ராத்திரி என்ன ஒரு ஆடணும் பட்டாம் பார்க்கலாம் பட்டாம் பார்த்துல சந்தோஷப்பா அம்பேத்கர் ஜெயண்டா ஆடணுமே ஆமா
அங்க வந்த காரை போட்டு நம்ம தாய்க்கிற மாதிரி வந்துட்டான் இவன் தேவையா போய் வந்தா வாஞ்சாரு அவனை பிடிச்சான் காசு கொடுத்ததும் இல்ல தேவையா அவன் காய்ச்சி அவன் கூட்டியா ஒரு ஆள் அடிச்சான் ஆம்பளை பொம்பளை 10,000 காய்ச்சி ஆமா காய்ச்சி வைக்கான்னு சொன்னான் அவங்க என்ன சொல்றான் வாச்சாரு உன் காசுக்கு அழிவு கிடையாது பட்டி முதல்ல உங்க அக்கா உங்க தங்கச்சி உங்க அம்மாட்ட இருக்கு அங்க இருக்கு போ வாங்கி சொல்லிட்டான் பரவாயில்ல பாப்பா வந்திருக்கு பாப்பா பாரு மாறி நடுவு போக